ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது, நன்மை இருக்குது, தீமை இருக்குது, ஜீவன் இருக்குது, மரணமும் இங்க இருக்குது. ரெண்டு கடையில நீ நிக்கிற. நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டீன்னா ஜீவனை தெரிந்து கொள். இரண்டாவது நன்மையை தெரிந்து கொள். மூன்றாவது ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். எப்படி தெரிந்து கொள்வது? விருப்பத்தின் அடிப்படையில். விருப்பம் தான் தெரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். ஆனா நானும் உனக்கு திணிக்க முடியாது. ஏன்னு கேட்டா உன் விருப்பத்தின் அடிப்படையில் தான் நான் உனக்கு தர்றேன் இதை. அதனால நீ என்ன பண்ணு? விரும்பி எடுத்துக்க. ஒருவேளை ஆசீர்வாதத்தை நீ விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அதனாலதான் சொல்றேன், ஆசீர்வாதம் விருப்பத்தின் அடிப்படையில் தான் வரும். ஒருவேளை நீ விரும்பல, வார்த்தையை பேசல, நம்பல, விசுவாசிக்கல, எதிர்பார்க்கல அப்படின்னா ஆசீர்வாதம் அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஒருவேளை நீதிமான் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வாதத்தை விரும்புவானால் நீதிமான் விரும்புகிற காரியம்